மை டியர் டூட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு த்ரில்லர் படம் பார்த்திருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் காமெடி, அதுக்கு முன்னாடி ஒரு ரொமான்ஸ். சரி, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்மள அப்படியே ஃபீல் குட்டா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி, அதே சமயம் காமெடிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருசா சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்க ஒரு பேண்ட்ல கிட்டாரிஸ்டா இருக்க நம்ம படத்துடைய ஹீரோ. நம்ம ஆளுக்கும் ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. அதனாலேயே ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த பேண்டுடைய மொத்த பெர்ஃபார்மன்ஸையுமே கெடுத்து விட்டுருவாரு. இப்படி நம்ம ஹீரோவாலேயே பல காம்படிஷன் இந்த பேண்ட் தோத்துருச்சு. அதனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவா இந்த பேண்ட்ல இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. என்னையாடா வெளியே அனுப்புறீங்க, நான் பாருங்கடா பெருசா சாதிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேண்ட் கிடைக்காட்டி பரவாயில்ல, சோத்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி வாழ்க்கையில தோல்வியா இருக்கிறதுனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்ல சப்மிட் பண்ணி ஒரு ஸ்கூல்ல சப்ஸ்டியூட்டா சேர்றாரு. அந்த இடத்துல இருந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் தெரியுது, இவரோட கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்க பசங்க எல்லாருக்குமே மியூசிக் நல்லா தெரியும் சொல்லிட்டு. ஆனா அந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி பேண்டு ராக் மியூசிக்லாம் அலௌடே இல்ல. இருந்தாலும் நம்ம ஹீரோ இந்த பசங்களை வச்சு ஏதாவது சாதிக்கலாம் ட்ரை பண்ண போறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நம்ம ஹீரோ அந்த பசங்களை வச்சு ஏதாவது பெருசா சாதிச்சாரா இல்லையா? நான் வழக்கமா சொல்றது தான், ஒன்லைனை வச்சு படத்தை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. உண்மையிலே படம் நல்லா இருக்கும். இது எல்லாத்தையுமே 2003ல ரிலீஸ் ஆன தி ஸ்கூல் ஆஃப் ராக்ங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த எல்லா இடத்துலயுமே நம்ம கடையும் வச்சிருக்கோம். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை எப்போ ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குவாங்கன்னே தெரியாது. தூக்கிட்டாங்கன்னா திரும்ப ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்ல. சோ ஏதாவது ஒண்ணுல ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, நான் உங்களோட நண்பன், மச்சான், தோஸ்து, அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மியூசிக் ஆடிஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒரு பேண்டை காமிக்கிறாங்க. அதே பேண்ட்ல கிட்டாரிஸ்டா இருக்க இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஆர்வம் ஜாஸ்தி. அங்க பேண்ட் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த பாட்டை வாசிக்காம அவர் பாட்டுக்கு வேற ஒரு பாட்டை வாசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பேண்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. என்னடா சம்பந்தமே இல்லாம ஒரு பாட்டை வாசிச்சிட்டு இருக்கான், சரி வேற வழி இல்ல அவன் கூட மேட்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாடிக்கிட்டு இருக்க பாட்டுக்கு ஏத்த மாதிரி இவங்களும் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்படி கண்ணா பின்னான்னு பாடினதுல அந்த பேண்ட் டிஸ்குவாலிஃபை ஆயிடுது. நம்ம ஹீரோ அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பெர்ஃபார்ம் பண்ணது கூட பரவாயில்ல விடுங்களேன், ஏதோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்ட மாதிரி கிட்டார்லாம் தூக்கி அடிச்சுட்டு சட்டையை கழட்டிட்டு ஆடியன்ஸ் மேல குதிச்சு இந்த கிரவுட் சர்ஃபிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா மொத்த பேரும் விலகிடுறாங்க. டமால்னு கீழே விழுந்துடுறாரு. இப்ப கட் பண்ணா ஹீரோ அவரோட வீட்டுல தூங்கிட்டு இருக்காரு. அதே இடத்துல ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டும் ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டுடைய வீட்டுல தான் தங்கி இருக்காரு. கூட இருக்கதா அந்த ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவங்க நம்ம ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டே வராங்க. இங்க பாரு, மரியாதையா இன்னைக்கு நீ அவன்கிட்ட பேசுற, இல்லாட்டி நானா அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டிய இருக்கும், போய் பேசு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்டை பக்கத்துல கூட்டிட்டு வராங்க. மச்சான் கொஞ்சம் எந்திரா அப்படின்ற மாதிரி இப்ப ஃப்ரெண்டு சொல்ல நம்ம ஹீரோ டென்ஷனா, டேய் என்னடா எவ்வளவு பெரிய கிட்டாரிஸ்ட், நான் நைட்டு ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து டயர்டா தூங்கிட்டு இருக்கேன், என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அந்த பக்கம் போய் சண்டை போடுங்கடா, உங்க கப்பிள்ஸ் தொல்லை என்னால தாங்க முடியல, சீக்கிரமா வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த சைடு அந்த ஃப்ரெண்டோட ஆள் இதை கேட்டுட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. 3 மாசமா வாடகை கொடுக்கல, உனக்கும் சேர்த்து நாங்க பே பண்ணிருக்கோம், மரியாதையா ரெண்ட கொடு, இல்லாட்டி காலி பண்ணிட்டு கிளம்பு, என் ஆளை பார்த்தாவது கத்துக்கடா, எப்படி திருத்திட்டேன் பாரு, இப்ப நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கிழிச்சான். ஒரு ஸ்கூல்ல சப்ஸ்டியூட்டா வேலை பார்த்துட்டு இருக்கான். நம்ம பேஷன் என்ன, பேண்ட், நீ தான் விட்டுட்டு போயிட்ட, நானாவது கண்டினியூ பண்றேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது, தம்பி என் ஆளை பத்தி எல்லாம் பேசாத, ரெண்ட கொடுக்கறதுனா இங்கே இரு, இல்லாட்டி இங்க இருந்து உடனே கிளம்பு அப்படின்னு ஃப்ரெண்டோட ஆளு சொல்லும் போது, நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு காம்படிஷன் வருது, அதுல ஜெயிச்சோன்னா ஏகப்பட்ட காசு எங்களுக்கு கிடைக்கும், அதுல ஹவுஸ் ஓனருக்கு ரெண்ட்டை கட்டி உங்க 2 பேரோட வாயையும் நான் அடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி பேண்டை பாக்குறதுக்காக போறாரு. இப்ப அவருடைய பேண்டு கிட்ட, கைஸ் என்ன பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு, பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண போறோம் சரியா? அங்க பேண்ட்ல இருக்கவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி பாக்குறீங்க, வாங்க பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, உன்னை பேண்ட்ல இருந்து தூக்கியாச்சுப்பா, இந்த இவன் தான் புது கிட்டாரிஸ்ட், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, தூக்கிட்டீங்களா டேய், இந்த பேண்டே நான் கிரியேட் பண்ணதுடா, என்னடா பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முடியாது, யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னும் போது, யாரப்பா கேட்கணும், ஸ்டூடியோக்கு காசு கொடுத்துருக்கியாடா, ஒத்த பைசா கொடுத்தது இல்ல, பேண்ட் லீடரா, வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு வருதே கோவம். அண்ணாமலை படத்துல வர்ற ரஜினி மாதிரி, இந்த நாள் உங்களோட டைரியில குடிச்சு வச்சுக்காங்கடா, எனக்குன்னு ஒரு பேண்டை உருவாக்கி உங்க முன்னாடி பெரிய ஆளாகி காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்ச பேசிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ ஃப்ரெண்டுடைய ஆளுகிட்ட வேற ஓவரா பேசியிருந்தோமே, காசு கொடுக்காட்டி வெளியே துரத்திடுவாங்க, இப்போதைக்கு வேற ஏதாவது வேலை தேடுவோம்
அப்படின்ற மாதிரி வீட்டுல யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல வீட்டுல உள்ள ஒரு டெலிபோன்ல இருந்து கால் வருது. நம்ம ஹீரோ அதை அட்டன் பண்ணா கால் வந்திருக்கிறது அந்த ஃப்ரெண்டுக்கு. ஒரு பெரிய ஸ்கூல்ல 15 நாளைக்கு சப்ஸ்டியூட்டா இருக்கிறதுக்காக அந்த ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க. அவன் வெளியே போயிருக்கான், வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சார் சார் சொன்னா புரிஞ்சுக்காங்க சார், ரொம்ப அர்ஜென்ட், இன்னைக்கே ஜாயின் பண்ணணும், சீக்கிரம் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு தான் காசு தேவை இருக்கே, வாய்ப்பு அதுவா தேடி வருது, விட்டுறக்கூடாதுரா. மேடம் ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்டு இருந்தா வந்துட்டான். ஹலோ நான் தான் மேடம் பேசுறேன், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டாரு. இவங்க தான் ஸ்கூலுடைய பிரின்சிபல் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணியிருப்பாங்க. இங்க பாருங்க சார், இந்த மந்த்தே டீச்சர்ஸ்க்கு ஒரு டிமாண்டான மந்த், எங்க சப்ஸ்டியூட் டீச்சர்ஸ் எல்லாருமே லீவ் கேட்டு போயிட்டாங்க, அதனால தான் எங்களால் அரேஞ்ச் பண்ண முடியல. உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் நான் படிச்சு பார்த்தேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஃப்ரெண்டு தான் ஹீரோன்னு நினைச்சு போய் இவங்க பேசிட்டு இருக்காங்க. என்னடா அது, நம்ம ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ டேலண்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. பசங்களை பாத்துக்கிறவங்க ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கவலையப்படாதீங்க, பசங்க ஏதாவது சேட்டப் பண்ணாங்க புடிச்சு ஒரே அடி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இது அடியா, இது ரொம்ப பெரிய ஸ்கூலு, அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, என்கிட்ட அனுப்பி வைங்க, நான் பேசிக்கிறேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி இப்ப பிரின்சிபல் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கிளாஸ் ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இங்க பாருங்க பசங்களா, இவர் தான் உங்களுடைய புது சப்ஸ்டியூட் டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடி நின்னுக்கிட்டு, ஹாய் பசங்களா, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது பொருள் ஒழிச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா கிளாஸ் ரூம்ல ஃபுட் அலௌடு கிடையாது, ஸோ எல்லாரும் இப்படி இருக்கும்போது, டேய் உன் மாட்டிலாம் விட மாட்டேன்டா, எனக்கு பசிக்குதுரா அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, இப்போ அங்க ஒரு பொண்ணு மட்டும் கையை தூக்குறா. நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா கிட்ட போயிட்டு அந்த பொண்ணோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆஹா சூப்பரா இருக்குமா, நீயே பண்ணியா, சரி பசங்களா நீங்க எல்லாம் உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காரும் போது, அந்த கிளாஸ் ரூம்ல சம்மர்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவ மட்டும் கையை தூக்கிட்டு, சார் நீங்க ஸ்கூலுக்கு புதுசுங்கிறதுனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், எங்க எல்லாரோட பேரும் அந்த பேப்பர்ல இருக்கு பாருங்க, பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தா உங்களுக்கு ஸ்டார் இல்லாட்டி மைனஸ் மார்க் இதெல்லாம் நீங்க போடலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு, அடச்சை இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வா, அதெல்லாம் என்கிட்ட கிடையாது, நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்கூல்ல ஆல் ஆர் ஈக்குவல், யாரும் படிக்க கூடாது, நீங்க பாட்டுக்கு எல்லாம் ஜாலியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மொத்த ஷீட்டையும் கிழிச்சு போட்டுறாரு. யோ இனியா பண்ற நீ அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கறேன், சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காரும் போது, ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க உள்ள எல்லாருமே விளையாட போயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு 3 மணி ஆயிடுது. அப்பாடா பாய் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து குடு குடுன்னு எந்திரிச்சு ஓடிடுறாரு. புதுசா ஒரு பேண்டை வேற உருவாக்கணும் இல்லையா, சோ அதுக்காக ரோட்ல போஸ்டர் அடிச்சுட்டு போகும்போது அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு, அடைச்சை இவன் கூட எல்லாம் பேண்ட்ல வாசிக்கணுமா, லூசு பையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, பின்னாடி தான் நம்ம ஹீரோ நிக்கிறாரு. நம்ம பேண்டுக்கு ஆளே கிடைக்காதோ, சரி நம்ம வீட்டுல தான் ஒருத்தர் இருக்கானே அவனை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப அவரோட வீட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல ஃப்ரெண்டும் அவனுடைய ஆளும் உட்காந்து அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மச்சான் ஜாலியா இருக்க போல, இங்க பத்தியா நம்ம பழைய போட்டோ எடுத்தேன், ஒரு காலத்துல எப்படி இருந்த மச்சி, இப்ப என்னடான ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள விழுந்து இப்படி ஆயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்க பக்கத்துல ஆள் டென்ஷன் ஆகி, அவன் இப்பதான்டா நல்லா இருக்கான், ஏன்டா அவனை போட்டு இது பண்ணிட்டு இருக்க, போய் காசை ரெடி பண்ற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ இப்ப இதை கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறாரு. வழக்கம் போல ஹீரோ சேர்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த சம்மர்னு ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அவ டென்ஷன் ஆயிடுறா. என்னது, எங்க அப்பா அம்மா ஃபீஸ் கட்டுறாங்க சார், எங்களுக்கு ஏதாவது கத்து கொடுங்க, அப்பதான் சார் எங்களுக்கு மார்க் கிடைக்கும், எதிர்காலத்துல எங்களால பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது, கத்து கொடுக்கணுமா, சரி நான் என் லைஃப்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், நல்ல மார்க் எடுத்துட்டா நீங்க எல்லாம் ஜெயிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கடைசி வரைக்கும் உருப்பிடாம தான் போறீங்க, ஏன்னா உங்களை மாதிரியே இருந்த ஒரு பையனை எனக்கு தெரியும், வேற யாரும் இல்ல நான் தான், நல்லா படிக்கிறேங்கிற பேர்ல இப்படியே தான் சுத்த போறீங்க, கடைசி வரைக்கும் உருப்பிட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்திட்டு இருக்கும் போது, இப்ப பிரின்சிபல் அந்த கிளாஸ் ரூம்குள்ள வந்துடுறாங்க. ஐயோ மாட்டணும்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது, சாரி சார் கிளாஸ் நடத்தும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்லும்போது, ஓ எதுவுமே கேட்கலையா, சரி உள்ள வாங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. இந்த டைம்ல பசங்க எல்லாருமே மியூசிக் கிளாஸ்க்கு போகணும், அவங்கள அனுப்பிடுங்க, திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நீங்க கிளாஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாங்க. சரி ஓகே பசங்களா எல்லாம் மியூசிக் கிளாஸ்க்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பசங்க எல்லாருமே அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோ கிளாஸ்ல தனியா உட்காந்து கிட்டாரை வாசிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஹீரோ பாட்டு பாடிட்டு இருக்கும் போது திடீர்னு சைட்ல வேற ஒரு பாட்டு கேக்குது. யாரா அவன் என் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பாட்டு கேட்கிற திசையை நோக்கி வேகமா ஓடி போய் பாக்குறாரு. அங்க பார்த்தா இந்த பசங்க எல்லாருமே மியூசிக் கிளாஸ்ல வாசிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு இருக்கான். பரவாயில்லையே, இந்த பசங்களையே ஏன் நம்ம பேண்டா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வருது ஹீரோக்கு. வேகமா அங்க இருந்து ஓடி போய் அவருடைய கார்ல இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து கிளாஸுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. கட் பண்ணா இப்ப பசங்க எல்லாம் மியூசிக் கிளாஸ் முடிஞ்சிட்டு கிளாஸ் ரூமுக்கு வராங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட். சார் என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன், தம்பி நீ தானேப்பா பியானோ வாசிச்சுட்டு இருந்த, எந்திரிச்சு இங்க வா, இந்த கீபோர்டை
வாசி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ நோட்ஸை கொடுக்க கொடுக்க அவனும் அதுக்கு ஏத்த மாதிரி வாசிச்சுட்டு இருக்கான். சூப்பர்ரா தம்பி, பியானோ மாதிரியே கீபோர்டையும் அருமையா வாசிக்கிற. அடுத்து டே வெள்ள சட்டை, நீ தானே கிட்டாரிஸ்ட், இந்த இதை வாசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனையும் கிட்டார் வாசிக்க வைக்கிறாரு. அடுத்து பேஸ் கிட்டார் இன்னொரு பொண்ணையும், இன்னொரு பையன் ட்ரம்ஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பேண்டை ரெடி பண்றாரு. சூப்பரா பசங்களா, எல்லாம் ஒன்னா வாசிங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க எல்லாருமே வாசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கையில கிட்டார் எடுத்து ஒரு பாட்டு பாட, பயங்கரமா வாசிக்கிறீங்களே, ஓகேடா தம்பிகளா, நீங்க தாண்டா எங்களோட பேண்டு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த சைடு சம்மருக்கு ஒன்றும் புரியல. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கிளாஸ் எடுக்க சொன்னா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சரி பசங்களா நல்லா கேட்டுக்கங்க, நான் சப்ஸ்டியூட்டா இந்த ஸ்கூல்ல 15 நாள் தான் வேலை பார்க்க போறேன். ஆனா உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த 15 நாளோட கடைசியில ஒரு காம்படிஷன் நடக்க போகுது, மியூசிக் காம்படிஷன். மற்ற ஸ்கூல் பசங்க எல்லாருமே அங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய பிரைஸ் கிடைக்கும். இப்ப நீங்க எல்லாரும் இந்த பேண்டுக்கு நல்லா கோஆபரேட் பண்ணணும். நீங்க அதுல எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான மார்க்ஸ் வரும், சரியா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, காலையில தான் இந்த மார்க்ஸ்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல, நீங்க எல்லாருமே தோத்துருவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப என்னடானா அப்படியே மாத்தி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும்போது, குட்டி பசங்களா இருந்தாலும் உஷாரா இருக்கானுங்களே, சரி சமாளிப்போம், அதெல்லாம் சும்மா உங்களுடைய கான்ஃபிடன்ஸை டெஸ்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணேன். இது ரொம்ப ரகசியமான விஷயம், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லக்கூடாது, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க உள்ள பசங்க எல்லாருமே மார்க் கிடைக்குங்கிற ஆர்வத்துல சரி சரின்னு ஒத்துக்கிறாங்க. மை டியர் பேண்ட், பாட்டை வாசிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயத்துல அவங்க எல்லாரையும் வாசிக்க சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க பசங்க எல்லாருமே கேட்கறாங்க. உங்களுக்கு வேற வேலை தரணும்ல பசங்களா, எல்லாம் ஃப்ரண்ட்ல வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப எல்லாருமே வரிசையா வந்து நிக்கிறாங்க. தம்பி நீ கிட்டாரு, கீபோர்டு, ட்ரம்ஸ், நீ பேஸ் கிட்டாரு. இப்ப பெர்ஃபார்ம் பண்றதுனா வெறும் பேண்ட் வாசிச்சா மட்டும் பத்தாது இல்ல, பேக்ரவுண்ட்ல லைட்டிங்லாம் கரெக்டா ஒர்க் பண்ணணும், ப்ரொஜெக்டர்ஸ்லாம் கரெக்டா வேலை பார்க்கணும். அதுக்கு ஒரு 3 பேரை ரெடி பண்றாரு. இன்னொரு 3 பேரை மற்ற கிளாஸ்க்கு சவுண்ட் கேட்க கூடாதுங்கிறதுக்காக கிளாஸையே சவுண்ட் ப்ரூஃபா மாத்த சொல்றாரு. அப்புறம் இந்த சம்மர் இன்னும் ஒரு 2 பொண்ணு இருக்காங்க இல்லையா, நம்ம டீமுக்காக ஒரு பேரை கண்டுபிடிங்க. அப்புறம் நம்ம டீமுக்கு இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நீங்க தான் பண்ணணும், சரியா? உங்க எல்லாருக்காகவும் நான் இன்னும் நிறைய வேலை வச்சிருக்கேன். ஓகே குயிக் வேலையை ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருடைய பேண்டை ரெடி பண்ணிட்டாரு. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வரும்போது அங்க அந்த சம்மர் பொண்ணு மட்டும் வெளியே கோவமா நின்றுட்டு இருக்கா. என்னமா முறைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, என்னைய மட்டும் எடுபடி மாதிரி ட்ரீட் பண்றீங்க, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, எனக்கு வேற வேலை கொடுங்க, இல்லாட்டி நான் பிரின்சிபல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ரெக்கமெண்டேஷன் வேணா வாங்கி தரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆஹா பிரின்சிபல் கிட்ட சொல்லுவாளா, இங்க பாருமா நான் முதல்ல என்ன சொன்னேன், யாருக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம சம்மர், எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்லயே நீ மட்டும் தானே தைரியமா பேசின, அதனால தான் யாருக்கும் தெரியாம உனக்காக மட்டும் ஒரு ஸ்பெஷலான வேலை வச்சிருக்கேன். நீ தான் நம்ம பேண்டுடைய மேனேஜர், நம்ம பேண்டை ஒட்டு மொத்தமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பே உன்னோட தான், எல்லாரும் நல்லா வேலை பாக்குறாங்களான்னு பாத்துக்க வேண்டியது தான் உன்னோட வேலை. இந்த பொண்ணு சம்மர் இதெல்லாம் கேட்டுட்டு, அப்படியா சூப்பரு, நான் தான் மேனேஜரா, ஓகே சார் வாங்க போய் வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப கிளாஸ் ரூம்ல உட்காந்து எல்லாரும் வழக்கம் போல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லஞ்ச் பீரியட்ல ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு 2 பொண்ணுங்க கிட்ட பேண்டுக்கு ஒரு பேர் கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாரு இல்லையா, அவங்க வந்துட்டு, சார் ஒரு சூப்பர் பேர் வச்சிருக்கோம், சைதாப்பேட்டை சரவடி, எப்படி பேரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எது சைதாப்பேட்டை சரவடியா, ஏமா அதெல்லாம் நல்லா இல்லம்மா, நல்ல பேரா யோசிச்சுட்டு வாங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இப்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சைடு பிரின்சிபல் இருக்காங்க. மேடம் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் ஒரு ஃபீல்ட் ட்ரிப் கூட்டு போலான்னு இருக்கேன், பசங்களோட எஜுகேஷனுக்காக ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சாரி சார் நான் உங்ககிட்ட ரூல்ஸ் ஃபுல்லா சொல்லலன்னு நினைக்கிறேன், சப்ஸ்டியூட் டீச்சர்ஸ் யாரும் ட்ரிப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணக்கூடாது, சரி அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க, வாங்க உங்களை மற்ற டீச்சர்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் மற்ற எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்ன சார் புது ஸ்கூலு, நல்லா லெசன்ஸ்லாம் நடத்துறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எதுக்கு சார் லெசன்லாம் நடத்தணும், பசங்க இன்ட்ரெஸ்டா இருந்தா அவங்களே கத்துக்க போறாங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, சார் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, பசங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணும்ல, அதுக்காக தானே நம்ம ஃபீஸ் வாங்குறோம், இன்னைக்கு கஷ்டப்பட்டாதான் சார் நாளைக்கு ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நாளைக்குன்னு சொல்லி இன்னைக்கு இழந்துடக்கூடாது, அது மட்டும் இல்ல சார் பசங்களை ஃப்ரீயா இருக்க விடுவோம், அவங்களுக்கு பிடிச்ச டொமைன் அவங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அங்க உள்ள டீச்சர்ல ஒருத்தர் இதெல்லாம் கேட்டுட்டு, சார் இது அழகிய தமிழ் மகன் பாட்டுல வர்ற லிரிக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சமாளிச்சிடுறாரு. இப்ப லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ்ல, பசங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல போறேன், எங்க உங்களுக்கு தெரிஞ்ச ராக் பேண்டோட பேர்லாம் சொல்லுங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அனிருத் அப்படின்னு சொல்ல, இது அனிருத்தா, அனிருத் ராக் பேண்ட் எங்கடா வச்சிருந்தாரு, பேண்ட் பேர் ஏதாவது சொல்லுங்கடா, தெரியும் சார் யேசுதாஸ், இல்ல இளையராஜா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, அட பாவிகளா உங்களுக்கு ராக் பேண்ட் எதுவுமே தெரியாதா, இனி உங்களுக்கு கிளாஸஸ்ல அதையும் ஆட் பண்ண போறேன், ராக் பேண்ட்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ஹிஸ்டரி, இது எல்லாத்த பத்தியும் சொல்லி தர போறேன், பாதி நேரம் பிராக்டிஸ் பாதி நேரம் ஹிஸ்டரி கிளாஸ், எல்லாம் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல
இப்போ 3 மணி ஆயிடுது. சரி ஓகே பசங்களா, எல்லாரும் போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்காகவும் ரெஃபரன்ஸ்க்காக நான் சிடி வச்சிருக்கேன். அதை ஒவ்வொருத்தரும் அவங்களோட வீட்டுக்கு போய் ப்ளே பண்ணி பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கத்துக்கிறதுக்காக சிடிஸை கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ கடைசியா ஒரு பொண்ணு கிட்ட சிடியை கொடுக்கும்போது அந்த பொண்ணு வாங்காம நின்றுட்டு இருக்கா. என்னம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சார் இந்த ரூமை சவுண்ட் ப்ரூஃபா நிறுத்தணும், அந்த வேலை தானே எனக்கு கொடுத்துருந்தீங்க, எனக்கு பாட்டு பாடணும்னு ரொம்ப ஆசை சார், நான் சிங்கர் ஆயிடவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏய் நான் தான் முதல்லயே கேட்டேன்ல யாருக்கெல்லாம் பாட்டு பாட தெரியும்னு, ஏன் நீ அப்ப சொல்லல, சரி ஓகே பாடு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு பார்த்தா செமையா பாடுறா, நல்லா பாடுறியம்மா, ஏன் நீ அன்னைக்கே பாடுவேன்னு சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு அமைதியாவே நின்றுட்டு இருக்கா. புரியுது ஸ்டேஜ் ஃபியரா, அதெல்லாம் பயப்படக்கூடாது, நீ தான் நம்ம பேண்டுடைய லேடி சிங்கர், புரியுதா, இந்த புடி அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஒரு சீடியை கொடுக்குறாரு. அவளும் சிரிச்சுட்டே அதை வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போகும்போது அங்க கிட்டாரிஸ்ட் பையன் இருப்பான் இல்லையா, அவனுடைய அப்பா அவனை திட்டிட்டு இருக்காரு. என்னடா எப்ப பார்த்தாலும் வீட்டுல கிட்டாரையே வாசிட்டு இருக்க, போய் படிக்கிற வேலையை ஃபர்ஸ்ட் பாரு அப்படின்ற மாதிரி திட்டி ஸ்கூலுக்குள்ள அனுப்பும்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பார்த்துட்டு, ரைட்டு இப்படி ஒரு பிரச்சனை வேற இருக்கா, சரி ஓகே இன்னைக்கு இவனை சரி பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ இப்போ கிளாஸ் ரூம்குள்ள போறாரு. அங்க எல்லா பசங்களும் உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த கிட்டாரிஸ்ட் பையன் மட்டும் சோகமா இருக்கான். இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, சரி ஓகே பசங்களா, இன்னைக்கு ராக் பேண்ட்ல ஒரு முக்கியமான லெசன் உங்களுக்கு நடத்த போறேன். மற்ற மியூசிக் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ராக் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் தெரியுமா, அதுல உங்களுடைய கோவம் வருத்தம்னு சொல்லிட்டு எல்லா எமோஷனையுமே வெளிப்படுத்தணும். உள்ளுக்குள்ள எதையுமே மறைச்சு வச்சுட்டு இருக்க கூடாது. முக்கியமா கோவம் எதையுமே உள்ள வச்சுக்க கூடாது. சும்மா அத்தனையும் வெளியே தள்ளிடணும். என் மேல யாருக்கும் இருக்காது, இருந்தாலும் என் மேல கோவம் இருந்துச்சுன்னா அதை வெளிப்படுத்துங்க பாப்போம், கமான் நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லா பசங்களும் அமைதியாவே இருக்காங்க. அப்போ ஒரு பையன் மட்டும் பின்னாடில இருந்துட்டு, டேய் போடா அப்படி வெளியா அப்படின்ற மாதிரி சொல்ல, சூப்பர்ரா தம்பி பயங்கரமா திட்டுறியே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது திடீர்னு அந்த சம்மர் பொண்ணும், சார் உங்களுக்கு சுத்தமா பாடவே வரல, கேவலமா பாடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கமான் கோவத்தை வெளிப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டே குண்டு பையல உனையெல்லாம் எவன்டா டீச்சர் ஆக சொன்னா, வெளியே போடா அப்படின்ற மாதிரி எல்லா பசங்களும் சொல்ல ஆரம்பிக்கும் போது, ஆஹா சொன்னது தப்பா போச்சே, இவ்வளவு குரூரத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாடா வெளியில மரியாதை கொடுக்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்க, சரி ஓகே ரைட்டு, டே தம்பி அப்படின்ற மாதிரி அந்த கிட்டாரிஸ்ட் பையனை கூப்பிடுறாரு. அவன் இன்னமும் சோகமா தான் இருக்கான். உனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவ சொல்லு, கமான் கமான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்தும் போது, எனக்கா உன் வேலையை பாடுறா, நான் கிட்டார் வச்சா உனக்கு என்ன, எனக்கு படிக்க தெரியும். நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் திட்டினதையே வச்சு ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே சேர்ந்து அந்த பாட்டு கூட சேர்ந்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா லஞ்ச் பீரியட்ல ஹீரோ உட்காந்து மத்த டீச்சர்ஸ் கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அந்த சோகமா ஒரு பையன் இருந்தான் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு, சார் இன்னைக்கு கிளாஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதை சொல்லாம தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக மத்த டீச்சர்ஸ் இதை பார்த்துட்டு, பரவாயில்லையே இந்த ஆள லூசுன்னு தான் நினைச்சோம், நல்லா கிளாஸ் எடுக்கிறான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து கிளாஸஸ்லாம் பயங்கரமா போகுது. நம்ம ஹீரோ பிராக்டிக்கலாவும் சொல்லி கொடுக்குறாரு, அப்புறம் ராக் பேண்டுடைய ஹிஸ்டரி இது எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி கொஞ்ச நாட்கள் பயங்கரமா பசங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி முடிக்கும் போது இப்போ பிரின்சிபல் ஆஃபீஸ்ல எல்லா டீச்சர்ஸுமே அசம்பிள் ஆயிருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்கதான் இருக்காரு. இப்போ பிரின்சிபல் அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாருங்க டீச்சர்ஸ், இந்த வார எண்ட்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, எல்லாருமே ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லும்போது இங்க உள்ள எல்லாருமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு டீச்சருக்கு பக்கத்துல போயிட்டு, ஏன் மேடம் இந்த பிரின்சிபல் எப்பவுமே உருந்தா இருப்பாங்களா, சிரிச்சே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட ஏன்பா நீ வேற, ஒரு காலத்துல இவ எப்படி இருந்தவ தெரியுமா, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சும்மா இல்ல, அனிருத் பார்த்தா 5 தடவை கேப்பா, இவ பண்ண சேட்டையெல்லாம் உனக்கு தெரியாது, பிரின்சிபல் ஆனதுனால இப்படி ஆயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரைட்டு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்க, அடுத்த நாள் ஹீரோ அவருடைய வீட்டுல, ஓகே இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள் வர்த்தாமே டிர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்க ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அவருடைய ஆளும் என்ன ஒருவேளை திருந்திட்டானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஸ்கூல்ல நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாம அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்லயே பேண்ட்ல இருப்பாங்க இல்லையா, அவங்கள மட்டும் வண்டியில ஏத்திக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்பன்னு பார்த்து கிளாஸ் ரூமுக்கு வெளியில அந்த சைடு பிரின்சிபல் வேற நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்னடா மாட்டிடுவாரோன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா இப்ப நம்ம கிளாஸ் ரூம் பக்கத்துல வரும்போது அந்த இடத்துல ஹீரோ உள்ளுக்குள்ள கிளாஸ் நடத்துற சவுண்ட் கேக்குது. பரவாயில்லையே நல்லா கிளாஸ் நடத்துறாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் மேடம் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப கிளாஸ் ரூம்குள்ள காமிச்சா அங்க பேண்ட்ல இல்லாத மீதி பசங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல, அவங்க சிசிடிவியை ஆக்சஸ் பண்ணி பிரின்சிபல் வர்றதை பார்த்து நம்ம ஹீரோ கிளாஸ் நடத்துற வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுருக்கானுங்க ஹீரோ உள்ள இருக்க மாதிரி. இப்ப கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிச்சா பசங்களை கூட்டிட்டு எங்க வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காம்படிஷன் சொன்னார் இல்லையா, அதுல வாசிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல செலக்ட் ஆகணும், அதுக்காக தான் பசங்களை ஹீரோ கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப உள்ளுக்குள்ள போகும்போது கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த ட்ரம்மர் பையனை மட்டும் காணோம். டேய் எங்கடா அவன் அப்படின்ற மாதிரி கேட்க, அதே இடத்துல நிறைய பேண்ட் ஆடிஷனுக்காக வந்திருப்பாங்க. அதுல ஒரு பேண்ட் கார்ட்ஸ் விளையாட அந்த பையனை கூப்பிட்டாங்களாம். அதனால அவன் போயிட்டான அசால்ட்டா மீதி உள்ள பசங்க சொல்றாங்க, அட பாவிகளா என்னடா இப்படி பண்றீங்க, சரி இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு அந்த மத்த பேண்ட்ல இருக்கவங்கள
பார்த்துட்டு, டேய் வெக்கமா இல்ல, சின்ன பையனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இன்னொரு தடவை இந்த வேலையெல்லாம் பண்ணீங்க சா வச்சிருவேன், டேய் ட்ரம்மரு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பையனை அங்கிருந்து ஹீரோ கூட்டிட்டு போறாரு. இப்ப பேண்டுக்கு வந்து பார்த்தா இன்னொரு பிரச்சனை, ஒரு பொண்ணை சிங்கர் ஆக்கி இருப்பாரு இல்லையா, அவ பாட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் பேசுறாரு. என்னாச்சு உனக்கு பயமா இருக்கா, மத்தவங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னா சொல்லி பயப்படாத, நம்ம தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்க, ஆட்டோமேட்டிக்கா பயம் எல்லாம் போயிடும் சரியா. அந்த பொண்ணுக்கும் ஓரளவுக்கு தைரியம் வந்துருது. ஓகேடா இப்ப போய் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சா இட்ஸ் டூ லேட், ஆடிஷனே முடிஞ்சு போச்சு. டேய் என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ரெண்டு பசங்களையும் தேடி போனதுலயே ஹீரோக்கு டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் எங்களோட பெர்ஃபார்மன்ஸை கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த ஆடிஷன்ல உள்ள ஜட்ஜுங்க கிட்ட பேசும்போது அவங்க ஒத்துக்கவே இல்லை. கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியே அனுப்பிடுறாங்க. இப்போ வெளியே நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் பக்கத்தில் அந்த சம்மர் இருப்பாள் இல்லையா, அதான் இப்போ இந்த பேண்டோட மேனேஜர், என்னது இது அவ்வளோ ஈஸியாக கிவ் அப் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட எங்கம்மா நம்ம கிவ் அப் பண்ணோம், நம்மளை தான் பெர்ஃபார்மே பண்ண விடலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, வாத்தியாரே அதெல்லாம் கவலைப்படாதீங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த ஆடிட்டோரியமுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஜட்ஜு வெளியே வரும்போது, ரொம்ப சாரி அந்த டைம்ல நான் கோவப்பட்டிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஜட்ஜுங்களும் சரி பரவாயில்ல சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போலான்னு பார்த்தா அந்த சைடு நம்ம பேண்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ரோட்ல ஒருத்தன் படுத்துக்கிட்டு இன்னொருத்தன் சோகமா உட்காந்துக்கிட்டு மொத்த கூட்டமே சோகமா இருக்கு. அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜி கேட்கும்போது, அட ஏன் சார் நீங்க வேற, எங்க எல்லாருக்குமே கேன்சர், நாங்க எல்லாருமே சாக போறோம், எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி வாசிக்கணும்னு ஆசை, அதான் இந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆகி கடைசியா அந்த கான்சர்ட்ல வாசிக்கலான்னு பார்த்தோம், ஆனா என்ன பண்றது நீங்க தான் எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கட் பண்ணா நம்ம ஹீரோ வண்டியில பசங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சம்மரு உன் ஐடியா சூப்பர்மா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆக்சுவலா அந்த ஜட்ஜிங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஹீரோ இந்த சந்தோஷத்துல கிட்டார் வாசிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல அந்த ரெண்டு பொண்ணுங்களை நம்ம பேண்டுக்கு பேர் ரெடி ஆயிடுச்சு கேளுங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் என்னன்னு கேட்கிறாரு. தி ஸ்கூல் ஆஃப் ராக் எப்படி அப்படின்ற மாதிரி சம்மர் சொல்ல, ஸ்கூல் ஆஃப் ராக் நம்ம ராக் பேண்டு நல்லதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்ல ஹீரோ அதே பேரை வச்சு ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு. இப்போ அந்த சமயத்துல பசங்க எல்லாரும் சார் ரெட் அலர்ட் அந்த பிரின்சிபல் உள்ள வருது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ பிரின்சிபல் உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல சார் பக்கத்து கிளாஸ்ல இங்க ஏதோ மியூசிக் சவுண்ட் வந்துச்சுன்னு சொன்னாங்க, அதனால தான் பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் சும்மா போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி சமாளிக்க, அப்படியா நீங்க நடத்துறது மேத்ஸ், எதுக்காக கிட்டார் அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆஹா மாட்டணும்டா, சாரி பாட்டு பாடினது நான் தான், அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நான் மியூசிக்கை வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேத்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஸோ ஈஸியா அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இது எல்லாத்தையும் அந்த பிரின்சிபல் கேட்டுட்டு, பரவாயில்லையே அது என்ன கான்செப்ட் எங்க நடத்துங்க பாப்போம் நான் பின்னாடி நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாஸுக்கு பின்னாடி போய் பிரின்சிபல் நின்று கவனிச்சிட்டு இருக்காங்க. சரி வேற வழி இல்ல சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்டாரை கையில் எடுத்து, பசங்களா எல்லாம் நீ சேர்ந்து காப்பாத்துங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு பாட்டை பாடுறாரு. 10 + 10 20 20 10 30 அப்படிதான் ஹீரோ பாடிட்டு இருக்காரு. இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிரின்சிபல் ஹீரோ கிட்ட, நீங்க நல்லா தான் கிளாஸ் சொல்லி தரீங்க, ரெகுலரான சொல்லித்தர மெத்தடையே ஃபாலோ பண்ணுங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்ப நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, பசங்களுக்கு சொல்லி தரதை பத்தி உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும், என் கூட காஃபி குடிக்க வெளியே வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த சைடு பிரின்சிபலுக்கே ஷாக்கா இருக்கு, என்னடா அது ஃபர்ஸ்ட் டைமா நம்மள ஒருத்த வெளியே கூப்பிடுறான், சரி போவோம் அப்படின்ற மாதிரி பிரின்சிபலும் ஒத்துக்க கட் பண்ணா நம்ம ஹீரோ காஃபி குடிக்க தானே கூப்பிட்டாரு, ஆனா பார்ல இருக்காங்க, ஏன்பா இதுக்கு பேர் தான் காஃபி ஷாப்பா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் பட் அதுக்கு முன்னாடி இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல இருக்க ஒரு ஸ்பீக்கர்ல போயிட்டு நல்லா ஒரு அனிருத்தோட பாட்டை போட்டுட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு, ஆஹா நீங்களும் இந்த பாட்டெல்லாம் கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப பிரின்சிபல் அந்த வைப்புக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஹீரோ, மேடம் எனக்கு பசங்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உங்களை ட்ரிப்புக்கு கூட்டு போறேன்னு சொன்னேன், ஆனா நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த பிரின்சிபல் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு, ட்ரிப்பு எஜுகேஷனுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கீங்களா, சரி கூட்டிட்டு போங்க, எஜுகேஷனுக்காக ஒரு சில விஷயங்களை மாத்திக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சூப்பரு இதுக்காக தானே உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க கட் பண்ணா ஹீரோ அவங்களை கூட்டிட்டு வந்து திரும்ப ஸ்கூல்ல விடுறாரு. அடுத்த நாள் கிளாஸ் ரூம்ல நம்ம பசங்க எல்லாரும் கூடயும் ஹீரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அந்த கிட்டாரிஸ்ட் இருப்பான் இல்லையா, அவன் வேற ஏதோ பாட்டு வச்சிட்டு இருக்கான், அது அந்த பையனே எழுதியிருக்கான் போல இருக்கு, அதெல்லாம் சும்மா சார் லிரிக் பாக்கெட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க பாட்டை கூட வாசிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்ட பாட்டை இவங்க எல்லாரும்
வாசிச்சுட்டு இருக்காங்க. பரவாயில்லடா நல்லா போட்டிருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்போ அன்னைக்கு ஸ்கூலும் முடிய போகுது. நாம இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நாள் நாளைக்கு காலையில கான்சர்ட்ல போய் வாசிக்கிறோம், ஜெயிக்கிறோம், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லா பசங்களும் இதை கேட்டுட்டு அங்க இருந்து இப்ப கிளம்புறாங்க. இப்ப ஹீரோ வராண்டால நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல பிரின்சிபல் எதிரில் இருக்காங்க. மேடம் மேடம், நாளைக்கு நான் ட்ரிப்பு போறேன்னு சொல்லியிருந்தேன்ல, எப்படி பஸ் அரேஞ்ச் பண்றீங்களா இல்ல நாங்க பிரைவேட்டா புக் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, எது ட்ரிப்பா, நான் எப்ப சொன்னேன் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் கேட்பாங்களாம். மேடம் விளையாடாதீங்க, உங்களை நம்பி தான் நான் பசங்க கிட்ட எல்லாம் ட்ரிப்பு ஓகேன்னு சொல்லி வச்சுட்டேன், நேத்து கூட நீங்க பார்ல சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஓ அதுவா, அது என்ன நினைப்புல சொன்னேன்னு எனக்கே தெரியல, அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத, இன்னைக்கு நைட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஸ்பீச் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? சரி, எனக்கும் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு, அவங்க ஹீரோவை பேசவே விடல, இன்னைக்கு ராத்திரி என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா, நம்ம 2 பேரும் ஒண்ணா இங்க வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் இது வேறையா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப வீட்டுல ஃப்ரெண்டு சந்தேகமா ஒரு லெட்டரை பார்த்துட்டு இருக்கான். என்னடா ரொம்ப முழிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, நம்ம ஊர்லயே ஒரு ஃபேமஸான ஸ்கூல் இருக்குல்ல, அதுல இருந்து எனக்கு ஏதோ செக் அனுப்பியிருக்கானுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டோட பேரை சொல்லிட்டு தானே அந்த ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு சம்பளம் அனுப்பியிருக்காங்க போல இருக்கு, கையில காசா கொடுங்கடான்னு அப்பயே சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு கால் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வேகமா போயிட்டு காலை கட் பண்ணி விட்டுறாரு. மச்சான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, ஆள்கிட்ட சொல்லிடாதடா, கண்டிப்பா நீ மாட்டி விட்டுருவா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது அப்படி பார்த்தா ஆளு உள்ள வந்துட்டாங்க. ஐயோ வந்துட்டாலே, மச்சான் ரகசியத்தை காப்பாத்துவான்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக, இப்ப அந்த ஆளு பக்கத்துல வந்துட்டு என்ன விஷயத்த மறைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கட் பண்ணா நம்ம ஹீரோ பிரின்சிபல் கிட்ட, நான் ஒரு நல்ல டீச்சரே கிடையாது, நான் ஒரு ஃப்ராடு அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லும் போது, அட என்னடா பேசிட்டு இருக்க, நான் பார்த்ததுலயே பெஸ்ட் டீச்சர் நீ தான், உன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவருடைய கிளாஸ் ரூம்குள்ள போறாரு. அங்க எல்லா பேரண்ட்ஸும் ஹீரோ கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொல்லிட்டு டென்ஷனா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ முன்னாடி வந்துட்டு, வணக்கம், நான் தான் உங்க பசங்களோட டீச்சர், என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ஒன்றும் இல்லையா, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நைஸ் அங்கிருந்து ஓடலான்னு பார்க்கும்போது, சார் ஒரு நிமிஷம் இருங்க, வீட்டுக்கு வந்தாலே மியூசிக் வாசிக்கிட்டே இருக்காங்க, கேட்டா ஹோம் ஒர்க்னு சொல்றாங்க, என்னது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ அவங்க எல்லார்கிட்டயுமே போய் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல வெளியில ஏதோ ஒரு சவுண்டு, திரும்பி பார்த்தா போலீஸ், பக்கத்திலேயே ஃப்ரெண்டும் அவளுடைய ஆளும் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் உள்ள வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே அங்க உள்ளவங்க கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அந்த பேரண்ட்ஸ்லாம் டென்ஷன் ஆகும்போது பின்னாடியே பிரின்சிபலும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துல சத்தமா, இங்க பாருங்க, உண்மைதான், அந்த போலீஸ் சொல்ற எல்லாமே உண்மைதான், நான் போய் சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனா உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்றேன், உங்க பசங்க எல்லார்கிட்டயுமே நல்ல டேலண்ட் இருக்கு, தோ அவன் நல்லா கிட்டார் வாசிப்பான், இவ நல்லா பாடுவா, அவன் நல்லா ட்ரம்ஸ் வாசிப்பான், அதுலயும் சம்மர் அவன் நம்ம நாட்டுடைய பிரசிடென்ட்டே ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி நல்லா எமோஷனலா ஸ்பீச் கொடுத்துட்டு, நான் உங்க பசங்க கிட்ட பேசாம இருந்திருக்கலாம், ஆனா நான் உங்க பசங்க எல்லாரோட மனசையுமே தொட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது பசங்களை தொட்டியா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி அங்க உள்ள எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, சொன்னதெல்லாம் தப்பாவே புரிஞ்சுக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்டார் எல்லாம் தூக்கிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறாரு. இப்ப வீட்டுல ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. டென்ஷனா தூங்குறதுக்காக உள்ள போகும்போது ஃப்ரெண்டுடைய ஆளு பக்கத்துல வந்துட்டு, டேய் வெக்கமா இல்ல, உன்னை அவனை பார்த்து கத்துக்கோன்னு தான் சொன்னேன், அதுக்காக அவனை மாதிரி ஃப்ராட் தனம் பண்ணிட்டு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுடைய ஆள் அங்கிருந்து போகும்போது, மச்சான் சாரிடா, நீ ஈஸியா பேண்டை விட்டுட்டு போயிட்டேன், என்னால என் பேஷனை விட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த சைடு ஃப்ரெண்டு டென்ஷன் ஆயிடுறான். ஏன்னா பேசிக்கிட்டு இருக்க, பேஷனை விட்டுட்டேன்னு நான் எப்படா சொன்னேன் விட்டேன்னு, எனக்கும் வருத்தமா தான் இருக்கு, எனக்கும் கிட்டார் வாசிக்கணும்னு ஆசை தான், ஆனா என்ன பண்றது, சோத்துக்கு வழி இல்லையே, நீ காசு கொடுக்காம போ, ஆனா ஃப்ராடு தனம் பண்ணி தொலையாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு போக ஹீரோ சோகமா வீட்டுல படுத்துடுறாரு. இப்ப அடுத்து கான்சர்ட் நடக்க போற நாளும் வருது. ஆனா என்ன பண்றது, ஹீரோ தான் ஸ்கூலை விட்டு வந்துட்டாரு, அவர் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது கட் பண்ணி அங்க ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்குள்ள காட்டுறாங்க. அங்க எல்லா பசங்களும் உட்காந்து ஒரு மாதிரி சோகமா பேசிட்டு இருக்காங்க. என்னதான் அந்த மனுஷன் நம்ம கிட்ட போய் சொல்லியிருந்தாலும் அவர் நல்லவரியா அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க உள்ள பசங்க எல்லாருமே ஒத்துக்குறாங்க. அந்த சமயத்துல அந்த சிங்கர் பொண்ணு இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோ கூட சிங்கர் ஆக்கியிருப்பாரு, நம்ம இத்தனை நாளா பிராக்டிஸ் பண்ண அந்த ஒரு நாள் இன்னைக்கு நாள் மிஸ் பண்ண போறோமா, வாங்கடா கிளம்புவோம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் அங்க இருந்து கிளம்புறாங்க. எல்லாரும் ஸ்கூல் பஸ்ல ஏறிட்டு இருக்கும் போது அந்த ஸ்கூல் டிரைவர், பசங்களா என்ன எல்லாரும் ஏறிட்டு இருக்கீங்க, உங்க டீச்சர் எங்க, அவர் சொன்னாதானே போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் வர்றதுக்கு லேட் ஆகும், ஸோ அவரை வீட்டில் போயிட்டு பிக்கப் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ட்ரிப்புக்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த சம்மர் சொல்ல கட் பண்ணி பிரின்சிபல் ஆஃபீஸில் காட்டுறாங்க. அங்கே எல்லா பேரண்ட்ஸும் பிரின்சிபலை தான் திட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு, நீங்கள் எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிட்டு தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பக்கத்து கிளாஸ் டீச்சர் வந்து ஹீரோவுடைய கிளாஸ் ரூமை பார்த்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே ஓடுறாங்க. இந்த சைடு பிரின்சிபல் இதை பார்த்துட்டு சுத்தண்டா புரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு எல்லா
பேரண்ட்ஸ் கிட்டயும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் நம்ம பசங்க எல்லாரையுமே காணும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அங்க பேரண்ட்ஸ் இன்னும் டென்ஷனா கத்திட்டு இருக்கும் போது கட் பண்ணி நம்ம ஹீரோடைய வீட்டுல காமிச்சா அந்த இடத்துல ஹீரோ இன்னமும் படுத்து தான் கிடக்குறாரு. அந்த சமயத்துல சார் எந்திரிங்க அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப ஹீரோ திரும்பி பார்த்தா வந்திருக்கிறது நம்ம பசங்க. வெளியே பார்த்தா ஸ்கூல் வேன் நின்னுட்டு இருக்கு. பசங்களா ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பசங்க கூட கிளம்புறாரு. இப்ப ஃப்ரெண்டும் ஆளும் இதை பார்த்துட்டு அட போங்கடா இவனுக்கு இதே வேலையா போச்சு, இதோ நான் போலீஸ் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஆளு சொல்லும் போது பக்கத்துல ஃப்ரெண்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோ ஃப்ராடு தனம் பண்ண ஒத்துக்கிறேன், ஆனா அந்த பசங்களே இப்ப வந்து ஹீரோவை கூப்பிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு நல்ல டீச்சர், நான் அவங்க பெர்ஃபார்ம் பண்றத பார்க்க போறேன், நீ வரலையா சரி போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த சைடு ஹீரோ பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டு பசங்களா ரொம்ப சாரி உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பரவாயில்ல வாத்தியாரே உங்களை மன்னிக்காம நாங்க வேற யாரை மன்னிக்க போறோம் வாங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப இவங்க எல்லாரும் கான்சர்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்க ஏகப்பட்ட கூட்டம். அந்த இடத்துல பயங்கரமா ஒரு பேண்ட் வேற பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பசங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறது பிராக்டிஸ் பண்ண பாட்டு கிடையாது. நம்ம கிட்டாரிஸ்ட் ஒரு பாட்டு செஞ்சிருந்தால அந்த பாட்டை தான் நம்ம பாட போறோம். ஏன்னா நம்ம பண்ண பாட்டுகள்லயே அதுதான் எமோஷன் அதிகமா இருந்துச்சு. இதை கேட்டு நம்ம பசங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. சார் என்ன சொல்றீங்க? அதை நம்ம சரியாவே பிராக்டிஸ் பண்ணலையே, ஜெயிப்போமான்னு கூட தெரியாது, ஏன் சார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பசங்களா நம்ம இங்க ஜெயிக்கிறதுக்காக வரல, இங்க இருக்க ஆடியன்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல ஷோவை கொடுக்க போறோம், கமான் கமான் குயிக் குயிக் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பசங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோவுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் பக்கத்துல வந்துட்டு சார் இந்தாங்க நம்ம எல்லாருமே பேண்ட் ஆச்சு, இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ட்ரன்ஸ்ல நம்ம பிரின்சிபல் அம்மா பேரண்ட்ஸும் டிக்கெட் எடுத்துட்டு இப்ப உள்ள போறாங்க. பசங்க எல்லாருமே கூட்டிட்டு கிளம்பலாம்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது இப்ப ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஷோனா என்னன்னு காட்ட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு பாருங்க. பின்னாடில இருந்து நம்ம பேண்டும் வந்துருது. பசங்க எல்லாம் வெறித்தனமா வாசிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த அப்பா அம்மாக்கே ஷாக்கு. நம்ம பசங்க உப்புக்கு சப்பானின்னு நினைச்சா நல்லா வாசிக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணெல்லாம் பயந்துட்டு இருந்தா இல்லையா பயங்கரமா பாடிடுறா. அவளுடைய அப்பா அம்மா எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. இந்த சைடு கிட்டாரிஸ்ட் சும்மா வளைச்சு வளைச்சு வாசிக்கிறான். டேய் மவனே உனக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்காடா அப்படின்ற மாதிரி அந்த அப்பா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கஷ்டப்பட்டு ஃபுல் பாட்டை முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ கிரவுட் சர்ஃப் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு இல்லையா, ஆனா தரையில விழுந்து அடி வாங்கியிருப்பாரு. இப்ப தைரியமா திரும்ப எல்லா ஆறாவையும் ரிஸ்க் வச்சு ஒரு ஜம்பை போடுறாரு. இந்த வாட்டி தான் ஆடியன்ஸுக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஸோ ஹீரோ அப்படியே ஆடியன்ஸ்க்கு மேல மிதந்துகிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவை திரும்ப ஸ்டேஜுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் பாட்டை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறாங்க. கைத்தட்டல் விசில்லாம் பறந்துட்டு இருக்கு. இப்ப பின்னாடி எல்லா பசங்க கிட்டையும் பசங்களா சாதிச்சிட்டோண்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது பிரின்சிபலும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து திட்ட போறாங்கன்னு பார்த்தா அவங்களும் வந்து பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. ஏன்னா பாட்டு அவ்வளவு சூப்பர் ஆயிடுச்சு. மத்த பேண்ட்ல வாசிச்சிருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே கூட ஆச்சரியமா அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அங்க உள்ள ஆர்கனைசர்ஸ் எல்லாருமே பயங்கரமா வாசிக்கிறாங்களே, யாரு மேனேஜரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது கீழ இருந்து ஒரு சவுண்டு, ஹலோ சார் என்னோட பேர் தான் சம்மர், மேனேஜர் ஆஃப் திஸ் பேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அங்க ஸ்டேஜுக்கு ஹோஸ்ட் பண்றவங்க வராங்க. எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா யாராவது ஒருத்தரால தானே வின்னரா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு பேண்ட் பெர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு பிரைஸை கொடுத்துடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ தலையில கைய வச்சுக்கிறாரு. அந்த சைடு அந்த பேண்ட்ல உள்ளவங்க எல்லாருமே ஸ்டேஜ் மேல ஏறி நின்று சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஆடியன்ஸ் எல்லாருமே ஊ ஸ்கூல் ஆஃப் ராக் பேண்ட் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பேண்ட் பேரை சொல்லி எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. வாத்தியாரே என்ன நீங்க சொன்னதை மறந்துட்டீங்களா? நம்ம இங்க ஜெயிக்கிறதுக்காக வரல, நல்ல ஒரு ஷோவை கொடுக்கறதுக்காக தான் வந்தோம். அதை நம்ம பண்ணிட்டோம். எங்க அப்பா அம்மால இருந்து அத்தனை பேரும் எங்களை கூப்பிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க கூட்டத்துல உங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்து கத்திட்டு இருக்காரு, வாங்க இன்னொரு ஷோவை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு சந்தோஷமா நம்ம ஹீரோ அவரோட டீம் கூட சேர்ந்துக்கிட்டு திரும்ப பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஈவினிங் டைம்ல காமிக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சம்மர் இருக்காங்க இல்லையா, அவளோட அம்மா சம்மர் எங்கேயோ டிராப் பண்ணிட்டு போறாங்க. இப்ப சம்மர் போன்ல நாங்க சொல்ற அமௌண்ட்டை கொடுத்தா பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்ற மாதிரி போன்ல பேசிக்கிட்டே ஒரு இடத்துக்குள்ள போகும்போது உள்ளுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோ அவருடைய பேண்டு கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துலயே ஃப்ரெண்டும் புதுசா வந்த பசங்களுக்கு எல்லாம் கிட்டார் வாசிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. என்னன்னா ஹீரோ சொன்ன மாதிரியே ஒரு பேண்ட் ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்கூல் முடிச்ச உடனே ஈவினிங் டைம்ல இங்க பசங்க வந்துருவாங்க, கான்சர்ட்ல பெர்ஃபார்மும் பண்ணுவாங்க. இந்த பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பேஷன் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி ஹீரோ போட்ட சபதத்திலையும் அவர் ஜெயிச்சிட்டாருங்கிற இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. என்ன டூட்ஸ், படம் பிடிச்சிருந்துச்சா? இப்பதான் செக் பண்ணி பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, கடைசியா நம்ம சேனல்ல ஒரு த்ரில்லர் படம் போட்டோம், அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் காமெடின்னு. அது ஆக்சுவலா தப்பு. அப்பயும் ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி படம் தான் போட்டுருந்திருக்கேன். செக் பண்ணாம இந்த படத்தை எடுத்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல படத்தை எப்ப போட்டா என்ன. ஆக்சுவலா இப்ப அடுத்து ஒரு அனிமேஷன் படம் போடலான்னு எடுத்து வச்சிருந்தேன். பட் இப்போதைக்கு அந்த
படம் வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கேன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் அனிமேஷன் படங்கள் போட்டால் வியூஸ் அவ்வளோவா போக மாட்டேங்குது. நான் வேற எப்பயாவது தான் வீடியோவே போடுறேன்னா, சரி எதுக்காக அதை போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி தான் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபீல் குட் படம் டேடி டே கேர், அதில் நிறைய பேர் கமெண்ட்ல டேடி டே கேம்ப்னு போட்டிருந்தீங்க. ஆனால் செகண்ட் பார்ட்டான்னு கூட தெரியல. நான் டேடி டே கேர் படம் போட்டதுக்கு காரணமே அந்த படத்துடைய ஹீரோ தான், எடி மர்ஃபி. பிளஸ் அவர் நடிக்கிற படங்களில் சப்ஜெக்ட் எல்லாமே யூனிக்கா இருக்கும். அதனால தான் அந்த டேடி டே கேம்ப் படம் போடணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த படத்துடைய ஹீரோ வேற ஆளு. வேணா சொல்லுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறமா போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்க. காமெடி ஒர்க் ஆச்சா? அடுத்து என்ன படம் போடலான்னு ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல சொல்லணும், சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.